நிற்க முடியாது, நிலை நிற்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னா உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் தந்தாலும் நான் மாற மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. நான் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். கேட்கலையே, மாற மாட்டேன். ஆனா சிலர் வந்த ஆசீர்வாதம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு போய் உனக்கு அடங்கி இருக்கணும், நான் எதுக்கு போய் உனக்கு கீழ்ப்படியணும், நான் எதுக்கு போய் உன் கையிலேருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு வயிற்றுல கொமக்கிறது யார் குழந்தை தெரியுமா? எங்க ஐயாவுடையது. அவர் உனக்கு கணவனாரோ இல்லையோ, உனக்கு எழுத்தின்படி கணவனார், எனக்கு பிள்ளைய கொடுத்த கணவனார். இல்ல நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னா இந்த பொண்ணு இந்த ஆகார் இவ்வளவு கஷ்டப்படும் போது, வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் யாராவது திட்டுவாங்களா? அதான் நம்ம சொல்றோம்ல, எரிகிற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி இதுவே ஏற்கனவே இந்த ஆகாரை நொந்து போய் வீட்டை விட்டு ஓடி செத்தா கூட பரவாயில்லன்னு ஓடுது. குறுக்காட்டி நிப்பாட்டிட்டு இவர் என்ன எடுக்கிறாருன்னா லெக்சர் எடுக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன லெக்சர் எடுத்தாரு? சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரை. இதுலயே சுருக்குன்னு இருந்திருக்கும், இதுக்கு பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம். இல்ல, சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரை இன்செர்ட் பண்றாரு, குத்துறாரு. அப்படியே உணரட்டும், உனக்கு நீ வந்த நிலைமை என்ன தெரியுமா, எங்க இருந்து வந்து தெரியுமா, இன்னைக்கு என்னமா பண்ற, போ ஒழுங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் அடிக்காம அடிக்கிறாரு, திட்டாம திட்டுறாரு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணுன்னா, திரும்பி போய் அடங்கி இரு, அடங்கி இரு. இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை, அடங்கி இரு. அவங்க கைக்குள்ள இருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சும்மா அங்க போய் இருமா 2 மாசம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அடங்கிரு, அடங்கிரு, கீழ்ப்படி, ஒப்புக்கொடு, அதை தொடரு. யாராவது ஒரு பிள்ளைங்க குடும்பத்தை பிரிஞ்சா, மாமியாரை பிரிஞ்சா, மருமகனை பிரிஞ்சா